இந்த நாளில் ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசியங்கள் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். நல்ல கவனிங்க. இப்போ சீஷர்கள் போயிட்டு இருக்கிற படகுல ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு, ஒரு காற்று அவர்களுடைய படகை அலக்கழிக்குது. நல்ல கவனிங்க. அலக்கழிப்புலாம் யாருக்குனாக்க சீஷர்களுக்கு மட்டும்தான். நல்ல கவனிக்கணும். அலக்கழிப்பு யாரு? சீஷர்களுக்கு மட்டும்தான். ஏதோ நடக்க போகுது என்கிற ஒரு பயம் யாருக்குள்ள? சீஷர்களுக்குள்ள மட்டும்தான். ஆனால் இயேசு எப்படி இருந்தாரா? அயர்ந்த நித்திரையாயிருந்தாரா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இவங்கெல்லாம் அலண்டு போயிட்டு இயேசுவை தட்டி எழுப்புறாங்க. ஐயா இப்படி நீங்கள் தூங்குறீங்களே, இது நல்லதா? நாங்கள்லாம் போராடுறோமே, எங்கள் உயிர் போயிடுமா என்று சொல்லி பயப்படுறோமே, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி அமைதியாக தூங்கிட்டு இருக்கலாமா? எழும்புங்க ஐயா, எழும்புங்க அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு எழும்பின உடனே யார்கிட்ட யுத்தம் பண்ணலை? சீஷர்களிடத்தில் யுத்தம் பண்ணலை. யார்கிட்ட யுத்தம் பண்ணாரு? சீஷர்களை பயமுறுத்தின காற்றை பார்த்து யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னை கவிழ்க்கணுட்டு நினைச்சு உங்களுக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிற அந்த காற்றை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உனக்குரியது அல்ல, அது எனக்குரியது. ஆமென். அல்லேலூயா. இந்த காற்று கொண்டு வரக்கூடிய 3 விதமான தீமைகளை கர்த்தர் எனக்கு விளக்கினார். அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு இந்த வசனத்தை கவனிங்க. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று எவ்வளவு கொடியது என்பதை பாருங்க. இப்ப வாசிங்க. சங்கீதம் 1 அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காற்று இருப்பதையெல்லாம் கொண்டு போய்விடும். காற்று உன்னை சேதப்படுத்திவிடும். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஒரு புயல் காற்று உருவாகி இருக்கிறது, மீனவர்கள் கடலுக்குள்ளே செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு இது போடுவாங்க. ஏன்னாக்கா அது கப்பலை சேதப்படுத்திவிடும், அது மீனவர்களை சேதப்படுத்திவிடும், அவர்களுடைய ஜீவனை சேதப்படுத்திவிடும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அது போல உள்ள ஒரு காற்று தான் தேவனுடைய பிள்ளைகள் பிரயாணம் பண்ண அந்த படகை நோக்கி வீசினது. எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம். அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் நம்ம கரையை பார்க்க மாட்டோம், என் மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, உறவுகளை பார்க்க முடியாது, நான் சேர்த்து வச்ச சொத்தை பார்க்க முடியாது, சபையை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு காற்று, ஒரு பிரச்சனை நமக்கு எதிராய் வீசுகிற போது நம்முடைய இருதயம் துவண்டு போயிடுது. நம்முடைய இருதயம் அப்படியே சுக்குநூறாக உடைஞ்சு போயிடுது. அவ்வளோதான் போல நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போல நம்முடைய வாழ்க்கை ஒரு எண்டு வந்துருச்சு, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நினச்சிக்கோ,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிறதற்காக உன் படகுல உன் கூட ஏசென்று ஒருத்தர் இருக்கிறாரு. நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க, உன் ஆவிக்குரிய படகுல உன் கூட நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை யுத்த களங்கள் வந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் யாருடைய கையில் உன்னை விட்டு கொடுக்காம உன்னை நடத்துவதற்கு இயேசு பெரியவராயிருக்கிறார். முதல்ல அந்த காற்று அவர்கள் போயிட்டு இருந்த அந்த படகை அமிழ்த்து போடும்படியாக அந்த காற்று வீசப்பட்டதாம். முதல்ல அந்த காற்று எப்படிப்பட்டதா? அவர்கள் போயிட்டு இருந்த படகை கவிழ்க்கும்படியாய் அந்த படகிற்கு மேலே அந்த காற்று வீசப்பட்டதாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களுக்கு நேராக ஒரு காற்றை அனுப்புகிறான். அந்த காற்றினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை கவிழ்க்க வேண்டும், உன் எதிர்பார்ப்புகளை கவிழ்க்க வேண்டும், உன் நம்பிக்கையை உடைக்கணும், உனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை உடைக்கணும், உன்னை சித்திரவாத பண்ணக்கூடிய ஆவிகளை எல்லாம் உடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஜாக்கிரதையாகவும் ஞானமாகவும் பிரயாணம் பண்ணணும். நான் எப்போவுமே இந்த வார்த்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையாயிரு, ஞானமாயிரு. எப்போவுமே உன் பாதையில் உனக்கு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா விடுங்க பார்க்கிற பொல்லாத ஆவி உன்னை எப்பொழுதும் கண்விழிச்சு பார்த்துட்டே இருப்பான். அதனால் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஞானமாக இருக்கிறியோ அது உனக்கு நல்லதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், உன் குடும்பத்தை கவிழ்த்து போடுவதற்கு, உங்களை கவிழ்த்து போடுவதற்கு, உங்களை உடைத்து போடுகிறதற்கு உங்களுக்கு விரோதமாக அது போராட நினைக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்திற்குள்ளே ஈரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கடுங்காற்று அதற்கு மேல் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடியினால். இந்த பேருக்கு என்னாச்சுனாக்கா வடமேற்கு பெருங்காற்றான். அந்த பெயருக்கு அதில் ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, யூரோ புயல், அந்த புயல், இந்த புயல் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு வச்சுருக்கிற பெயர் வடமேற்கு பெருங்காற்று. அந்த கப்பல், அந்த காற்று அந்த கப்பலை சேதப்படுத்துவதற்கு, உடைப்பதற்கு. பாருங்க, அந்த கப்பலுக்குன்ட்டு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த கப்பலுக்குன்ட்டு ஒரு பிரயாணம் இருக்குது. அந்த கப்பலுக்குள்ளே அந்த கப்பலை நம்புகிற சிலர் உண்டு. நல்லா கவனிக்கணும். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய கப்பல். இந்த கப்பலுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட சிலர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்களை நம்பி போயிட்டு இருக்குது. அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு கூட போயிட்டு இருக்குது. இப்போ பிசாசுடைய எண்ணம் ஒரு காற்றை உண்டாக்கி இந்த கப்பலை, இந்த விசுவாச கப்பலை உடைத்து போடும்படி, அதில் உள்ளவர்களை உடைத்து போடும்படி இந்த காற்று அதற்கு மேல் வரவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்களை உடைத்து போட நினைக்கிற அந்த பெருங்காற்றை உனக்குள்ளே இருக்கிற தெய்வன் பார்த்து கொள்வதற்கு பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, காற்றினையும் கடலினையும் கண்டு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, பயப்படாத. அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய திறனை கர்த்தர் உனக்குள்ளே தந்திருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒரு பக்கம் ஜனங்க அவனை மிரட்டுறாங்க, மறுபக்கம் எகிப்தினுடைய சேனைகள் அவனுக்கு விரோதமாக வருது. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்னப்பா பண்ணலான்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கிறப்போ கர்த்தர் அவங்க கூட பேசுவார். ஏன் புலம்புற? உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அதற்கு மேலே நீட்டு,
எல்லாம் தானாக சரியாயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அதுதான் சொல்கிறாரு, ஏன் தேவையில்லாத காரியத்தை குறித்து புலம்பிட்டு இருக்கிறீங்க? உன் படகுல ஒரு நேசர் இருக்கிறார், உன் படகுல ஒரு ராஜா இருக்கிறார், உன் படகுல ஒரு இயேசு இருக்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உனக்கு விரோதமாய் இருக்கிற அலக்கழிப்புகள், உனக்கு விரோதமாய் இருக்கிற காற்று அடங்கி போகும். அடங்கும், அந்த காற்று அடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றினுடைய நோக்கம் சரியானது தான். உன்னை உடைக்கிடணும், உன்னை கவிழ்க்கணும், உன்னை திசை தெரியாமல் ஆக்கணும், உன்னை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். காற்றினுடைய நோக்கம் ஒன்று தான். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் உன்னை உருவாக்க நினைக்கிறவர், உன்னை பாதுகாக்க நினைக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறவர், உன் பிரயாணத்தை சரியாய் கொண்டு போக நினைக்கிறவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறிச்சும் பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆத்தும நேசர், நீ நேசிக்கிற தெய்வம் உன்னை சுற்றிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார், உன்னை சுற்றிலும் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இந்த காற்று உன் படகை உடைப்பதற்கு உனக்கு விரோதமாய் போராடும். ரெண்டாவது, அந்த காற்றினுடைய நோக்கம், ரெண்டாவது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, புழுதியை உனக்குள்ளே வாரி கொண்டு வந்து போடுமா. ஒரு சூறாவளி, ஒரு காற்று வந்துச்சுனாக்கா எங்கே இருக்கிற குப்பையும் கொண்டு வந்து என்ன பண்ணும்? நம்ம இடத்துல போட்டு போகும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு 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 வயதான ஒரு அம்மா ஒரு கிராமத்தில் என் கண் கூட நான் பார்த்தேன். எப்போ நல்ல சுத்தமாக வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு காற்று வந்து அப்படி சுழல் காற்று சொல்லுவாங்கள்ல, அந்த சுழல் காற்று எக்கச்சக்கமான குப்பைகளை கொண்டு வந்து அந்த கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுடைய வீட்டில் போட்டு போயிடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, பேய பேய உனக்கு வேறு இடம் கிடைக்கல, மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்கேயா போட்டு போவேன், நான் திக்கு இல்லாமல் இருக்கிறேன்னு. அந்த அம்மா பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க தெரியும். இப்போ தான் நான் யோசித்தேன், அதை இன்றைக்கி தான் யோசித்து பார்த்தேன் நான். அந்த அம்மா கரெக்டாக தான் யோசிச்சுருக்குறாங்க. பேய உனக்கு வேறு இடம் கிடைக்கல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கே இருக்கிற குப்பையும் கொண்டு வந்து என்ன பண்ணும்? சுத்தமாக இருக்கிற ரட்சிக்கப்பட்டவனுடைய வீட்டில் கொண்டு வந்து போட்டு போகும். அந்த குப்பை எதை குறிக்குதுன்னா அவமானத்தை குறிக்குது, அந்த குப்பை நிந்தைகளை குறிக்குது, அந்த குப்பை வேதனைகளை குறிக்குது, அந்த குப்பை உன்னை அசுசிப்படுத்தக்கூடிய காரியங்களை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காற்று உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட நினைக்குமா? ஒரு காற்று உன்னை அசுசிப்படுத்த நினைக்குமா? ஒரு காற்று உன் களஞ்சியத்தை எல்லாம் கேவலப்படுத்த நினைக்குமா? உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை கஷ்டப்படுத்த நினைக்குமா? அதை 4 பேர் அலங்கோலமாய் பேச வைக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது, தவளைகளை கொண்டு வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேசம் முழுவதும் காலையில் தூங்கி எழும்புகிற போது அருவருப்பு. நான் சொல்கிறேன், நல்லா கர்த்தருக்குள்ள நல்லா வல்லமையாக வாழணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் மாத்திரம் போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆண்டவர் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு உண்மையாக வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே சில காற்று அசுசிப்படுத்த நினைக்கும், சில நேரங்களிலே சில காற்று உன்னை வேதனைப்படுத்த நினைக்கும், சில நேரங்களிலே சில காற்றுகள் உன்னை துக்கப்படுத்த நினைக்குமா? புரியுதா நான் சொல்கிறது? மனம் உடைஞ்சு போயிடாத.
எப்படி ஒரு காற்று உன்னை கஷ்டப்படுத்த வந்ததோ அதே போல ஒரு காற்றை கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அனுப்புவார். அது மீண்டும் உன் ஸ்தலத்தை, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சுத்தமாக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில விசுவாசிகளுடைய வீட்டில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படித்தான் இந்த பிரச்சனை வந்து தெரியல பாஸ்டர், பூகம்பம் மாதிரி வந்து என் குடும்பத்தை சமாதானத்தையே கெடுத்துருச்சு பாஸ்டர், என் நிம்மதியே கெடுத்துருச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையில் பல பேர் நஷ்டத்தை உண்டாக்கிருச்சு பாஸ்டர், நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர்ன்னுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு உண்மையாயிரு, நீ ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டுரு. ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவர் தான் என்னுடைய பெருமூச்சு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு இரு. எந்த காற்று உன்னை வேதனைப்படுத்துச்சோ அதே ஒரு காற்றை கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கும்படி, உன் பேரை பெருமைப்படுத்தும்படி, உன்னை ஆசிர்வதிக்கும்படி, உனக்கு நன்மை செய்யும்படி, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்து முச்சிக்கொள்ளும்படி உன்னை கர்த்தர் பாதுகாப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காற்றினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உன்னை அசிங்கப்படுத்தணுன்ட்டு நினைக்கும், உன்னை எல்லாருக்கும் முன்னாடி துக்கப்படுத்தணும்னு நினைக்கும், உன்னை கசப்பாக உனக்குள்ளே உண்டாக்குன்னு நினைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவைகளை உன்னை விட்டு நான் மாறி போக பண்ணுவேன், அவைகளை உன்னை விட்டு விலகி போக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் இந்த பாருங்க, ஒரு விளக்கு போன வாரம் கூட நான் உங்ககிட்ட சொன்னேன், விளக்கு கொளுத்தி எங்கே வைக்கப்பட்டிருக்கமா? மலைக்கு மேலே, மேட்டிற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கமா. அந்த விளக்கு பிரகாசமாக எரியணுன்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில காற்றினுடைய வேலை என்ன கேட்டீங்கன்னாக்கா, எரிகிற விளக்கை அணைக்க நினைக்கும், உன்னை இருளுக்குள்ளே கொண்டு போக நினைக்கும், உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகள் எல்லாம் தேடிட்டே இருக்க வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, மூணாவது காரியம், உன்னுடைய இருளை, உன்னுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்காக ஒரு காற்று வீசப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த மூணு காரியத்தையும் நினைவு மனசில் வச்சுக்குங்க. இன்றைக்கு எனக்காக கர்த்தர் எழும்பி நின்று இந்த காற்றை அமர பண்ண போகிறார். ஒன்று, நல்ல கவனிக்கணும், ஒன்று, ஆண்டவர் எழும்பி நின்று இந்த காற்றை அமர்த்த போகிறார். எதெல்லாம் மாறப்போகுது? என்னுடைய வாழ்க்கையை, என்னை சுற்றி இருக்கிற என் ஜனங்களை, என் உறவுகளை உடைக்க நினைக்கிற பொல்லாத காற்றை ஒரே ஒரு வார்த்தையினாலே கர்த்தர் அமர்த்த போகிறார். ஒரே ஒரு வார்த்தையினால். நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன், கணவன் மனைவி சமாதானமாக இருக்க முடியாது, பிள்ளைகளும் தாய் தகப்பனும் சமாதானமாக இருக்க முடியாது. அந்த குடும்பத்தை அந்த ஒரு காற்று, பொல்லாத ஆவி என்கிற வல்லமை அலக்கடிக்கும், ஒன்றுக்கு ஏறுக்கு மாறா நிற்கும். சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் கூட சில நேரங்களில் அவங்களால சாப்பிட முடியாது, பல நேரங்களில் அவங்களால தூங்க முடியாது. அந்த பொறுப்புகள் உள்ளவர்கள் கலங்கி கொண்டிருப்பார்கள். பல நேரங்களில் தாய்மார்கள் அழுது புலம்பி கொண்டிருப்பாங்க. பல நேரங்களில் தகப்பன்மார்கள் ஒரு சிந்தனையோடு கூட வேலை செய்ய மாட்டார். பல குடும்பங்களை பார்க்கிற போது, ஏன்டா என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது, ஏன்டா என் குடும்பம் மட்டும் இப்படி உடஞ்சி போயிருக்குது, ஏன்டா என் குடும்பத்தில் மட்டும் இந்த ஐக்கியம் இல்லை, ஏன்னா என் குடும்பத்தில் மட்டும் இந்த சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு காற்று அவருடைய குடும்பத்தை நாசப்படுத்தி இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, சத்தமாக இருதயத்திற்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, என் குடும்பத்தை கலைத்து வைத்திருக்கிற பெருங்காற்றே, எனக்குள் இருக்கிற தெய்வம் இந்த காற்றை இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிற மாத்திரத்திலேயே என் குடும்பத்திற்குள்ள ஒரு ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள ஒரு ஐக்கியம், உறவுகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக பண்ண போகிறார். கர்த்தர் உண்டாக பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பல நாட்கள் எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவமானப்படுத்தப்படுகிற சில நிலைகள், சிலர் எல்லாம் நடக்கவே முடியாத அளவுக்கு வேதனைப்படுத்தப்படுவார்கள். சிலர் செய்யாத குற்றங்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள்.
சிலர் வேதனைகளுக்கு மத்தியில் புழு மாதிரி துடிப்பாங்க. அநேகருடைய மனவேதனையை நான் புரிஞ்சிருக்கிறேன். யோபு எல்லா சூழ்நிலைகளையும் பொறுத்துட்டு இருக்கிற போது அவனுடைய மனைவி சொல்றா, இன்னும் ஏன் ஜீவனோடு கூட இருக்கிற? நம்ம லாங்குவேஜில் சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பா? தூக்கு மாட்டின்னு செத்து போயேன், இதெல்லாம் ஒரு பழமையா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. மனைவி கூட நிந்தையாய் மாறுகிறாள். காரணம் கிட்ட சூழ்நிலைகள். வேலையில் அசிங்கப்படுத்துறதுக்கிட்டு சில பேர் இருப்பானுங்க. வேலை ஸ்தலத்தில் பல ஆமான்கள் இருப்பாங்க. பிஸ்னஸில் பல ஆமான்கள் இருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பல ஆமான்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை வேற எதுவுமே கிடையாது. உன்னை கவனிக்கிறது தான் வேலை, நீ என்ன பண்ணுறன்றதை பார்க்கறது தான் வேலை. ஆனால் உன்னுடைய வேலை அது கிடையாது. உன் கூட இருக்கிற உன் தெய்வத்தோடு கூட கையை தட்டி பாடி மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய்ப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உன் படகிலே எழும்பி நின்று உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிற அத்தனை ஜனங்களையும் அத்தனை ஆவிகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி இறையாதே, என் ஜனத்தை சமாதானமாய் இருக்க விடு. கையை தட்டி அப்பாவுடைய சமூகத்தில் அல்லேலூயா. நீ பட்ட அசிங்கத்தை, நீ பட்ட அவமானத்தை, நீ பட்ட அலங்கோலத்தை கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையினால மாற பண்ணி இருக்கிறார். இறையாதே. மூணாவது காரியம், உன் வெளிச்சம் அணையாதபடி பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க. நான் சொன்னேன்ல, இந்த வெளிச்சம் எரியிற வரையிலும் தான் உனக்கும் எனக்கும் சந்தோஷம். இந்த வெளிச்சம் எரியிற வரை தான் உனக்கு எனக்கு மரியாதை. இந்த வெளிச்சம் அணைஞ்சு போச்சுனாக்கா ஒருத்தங்க கூட உன் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நான் உன்னை பார்த்து ஆவிக்குரிய ஆலோசனை சொல்கிறேன். இந்த வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்கிற வரையிலும் தான் உனக்கு எனக்கு சந்தோஷம், உனக்கு எனக்கு நன்மை, உனக்கு எனக்கு எல்லாமே. இந்த வெளிச்சத்தை அணையாமல் பார்த்துக்கோ. இந்த வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு 3 விதமான ஆவிகள் வரும். ஒன்று, பொல்லாத ஆவி வரும் இந்த வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு. 2வது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களே உன்னை அணைப்பதற்கு போராடுவாங்க. 3வது, நீயே உனக்கு பேராபத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாயிடுவேன். இந்த 3 வீசுகிற காற்றுகளுக்கும் மத்தியில் உன் விளக்கு பாதுகாக்கப்படணும். எல்லாம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவிக்குரிய படகிலே இருக்கிற தெய்வம் என் வெளிச்சத்தை அணைந்து போக விடாதபடி அணைக்க நினைக்கிற ஆவியே இறையாதே, அமைதலாயிரு. சபிக்கப்பட்ட ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சம் பாதுகாக்கப்பட்டது, நீ பாதுகாக்கப்பட்ட. எல்லாம் அப்படியே முழங்கல் படிடுங்க பார்க்கலாம். ரக்கா லஷிதா நமாரா ரீகா மாலாக்கா ரத்தி நீமா மாமா ரியாத்தா லத்தினத நிமியா. எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இறையாதே, அமைதலாயிரு. 1, உன் குடும்பத்தை உடைக்க நினைக்கிற ஆவியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இறையாதே. 2வது, ரீகா லிஷத்தா நியாக்கா லத்து நதா நமக்கா ரபா ரீகா லத்தி நத நிமி யங்கா ரபா லிபியா. உன்னை அவமானப்படுத்தக்கூடிய, உன்னை அசிங்கப்படுத்தக்கூடிய, உன்னை ஒடுக்கக்கூடிய பொல்லாத ஆவியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. 3வது, உன் வெளிச்சத்தை அணைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தாங்க,
அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு, அந்த வார்த்தையில் கிருபை இருக்கு, அந்த வார்த்தையில் வீரம் இருக்கு, அந்த வார்த்தையில் மகிமை இருக்கு, அந்த வார்த்தையில் பிசாசுக்கு பயம் இருக்கு. வசனம் சொல்லுது, அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த இடத்திலே ஒரு சமாதானம் உண்டானது. கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக வீசிட்டு இருக்கிற அலைய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. அவர் சொன்ன மாத்திரத்திலேயே உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். உனக்கு ஒரு அமைதியை உண்டு பண்ணி இருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருந்த கலகங்களை கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறார். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச ஆவிகளை உன்னை விட்டு கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறார். உன் படகை, உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உன் மனைவியை, உன் கணவனை, உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்றி வைத்திருக்கிற விளக்கை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரை